அடுத்ததாக சீடத்துவம் சார்ந்த அடுத்த அறிவுரைகளை அவர் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 தொடங்கி 28 உள்ள வசனங்கள். மத்தேயு 16, 24 தொடங்கி 28. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கத்தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களை நாம் பார்ப்போமானால் நமக்கு தெரியும், ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள். திரளான சீடர்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்க முடியும். ஆனால் இயேசுடைய போதனைகள் சற்று கடினமாய் கொண்டு வந்தபடினால், கடினம் என்றால் போதனையிலே கடினம் இல்லை, கடினமாக இருப்பதாக சிலர் உணர ஆரம்பித்தார்கள். குறிப்பாக என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணினால் தான் உங்களுக்கு என்னிடத்தில் உரிமை என்று சொன்னபோதும் அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்த போது இது கடினமான உபதேசம் என்று கருதினார். காரணம் என்றால் யூதர்கள் எல்லா மாம்சத்தையும் சாப்பிட மாட்டார்கள். சாப்பிடும் மாம்சங்களை கூட அந்த உண்ணப்பட போகிற விலங்கை எவனமாக அடிக்க வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும், இரத்தம் சிந்தி கொல்ல வேண்டும். அதன் பின்பு அதை இவனமாகத்தான் தோலுரிக்க வேண்டும், இவனமாகத்தான் சமைக்க வேண்டும் என்றெல்லாம் பல விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறையில் வராத எந்த உணவையும் யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கையில் இயேசு இப்படி சொல்லிவிட்டார் என்கிறதுனாலே தன் மாம்சத்தை புசித்தால் தான் என்னிடத்தில் உங்களுக்கு பங்குண்டு, என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் அவர்கள் இயேசு உருவகமாக சொன்னார். அவர்கள் அதை நிஜமாக கருதி இயேசு விட்டு பிரிந்து செல்ல ஆரம்பித்தார்கள். இப்போதும் அந்த சூழலிலே தான் பலர் அவரை விட்டு பின்வாங்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சீடத்துவத்தை குறித்ததான சில அறிவுரைகளை சொல்லுவார். ஏன்னா சீடத்துவம் என்ன? ஏன்னா இயேசுவை பின்பற்றின சீடர்களை 3 வகையாக வகைப்படுத்துகிறார்கள் சில அறிஞர்கள். ஒன்று, ஆர்வமுடையோர், கூரியஸ், ரொம்ப ஆர்வமாக போயிட்டே இருப்பாங்க. 2வது கன்வின்ஸ்டு, அறிவுறுத்தப்பட்ட உணர்வுடையவர்கள். அதாவது நிறைய பேருக்கு ஆர்வம், இயேசுடைய அற்புதங்களை எல்லாம் கண்டு ஆர்வமாக போனாங்க. அது முதல் கூட்டாக திரளான இருந்தது. 2வது அறிவுறுத்தப்பட்ட உணர்வுடையவர். அப்படின்னா கன்வின்ஸ்டு, அதாவது சிலவைகளை பார்த்து இவர் மெஸ்ஸியாவாக இருக்கலாம் என்று வெறும் உணர்ச்சியினால் மட்டும் சொல்லாமல் சற்று அறிவுபூர்வமாக இயேசுவை பின்பற்றினவர்கள் இருந்தார்கள். 3வது ஒரு கூட்டம் இருந்தது, கமிட்டட், அதாவது அர்ப்பணிப்புடன் பணி செய்கிறவர்கள் இருந்தார்கள். இந்த அர்ப்பணிப்புடன் பணி செய்கிறவர்கள், இப்படி 3 விதமான சீசத்துவத்தை இயேசுவை பின்பற்றவர்களை பார்க்க முடியும். ஆனால் அவர்களுடைய அந்த சீசத்துவத்தின் நிமித்தம் அதற்கான விலை என்ன? உண்மையான அர்ப்பணிப்புடைய சீசத்துவம் என்பது வெறும் ஆர்வத்தினால உணர்ச்சி மிதியினால் போவது அல்ல, அல்லது வெறும் ஓரளவு அறிவுபூர்வமாக இது சரிதான் என்கிற எண்ணத்தோடு போவது மட்டுமல்ல, இது சரிதான் என்பதை உணர்ந்து அதற்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மனதுடையவர்களாக இருப்பதுதான் உண்மையான சீடர்கள். அப்படிப்பட்ட உண்மையான சீடர்களுடைய குணாதிசயங்கள் எவைகளாக இருக்கும், அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பதை உணர்ந்து அவர் அதை சொல்லுகின்றார். அதில் தான் அவர் சொல்கிறாரு,
24 வசனம். இயேசு தம்முடைய சீடரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இங்கே சிலுவை குறித்து நமக்கு தெரியும். அது ஆரம்பத்திலே பாரசீகர் மன்னர்கள் அவ்வண்ணமான தண்டனை கொடுத்ததாக சரித்திரத்திலே பதிவில் இருப்பதாக சொல்கின்றார்கள். பின்பு அதைவிட கொடுமையான சிலுவை மரணத்தை ரோமர்கள் தங்களுடைய அரசுக்கு எதிராக அவர்கள் கருதினால் அவர்களை தண்டிப்பதற்கு வைத்திருந்த ஒரு கொடூர மரணம்தான் சிலுவை தண்டனை முறை. நமக்கு தெரியும், நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை படிக்கும்போது சிலுவை என்றால் சிலுவையிட எப்படி கொல்லுவார்கள், அதுக்கு எப்படி தண்டிப்பார்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே மிக மிக கடினமான வாழ்வுக்கு அடையாளமாக சிலுவை நமக்கு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இயேசுவை பின்பற்றுவது வெறும் ஆர்வத்தால் வருவது மட்டுமல்ல, அல்லது வெறும் அறிவுபூர்வமாய் வருவதும் அல்ல. ஆர்வத்தால் வருவதும் மட்டுமல்ல, அறிவுபூர்வமாய் வருவதும் அல்ல, அர்ப்பணிப்பினால் வரும்போதுதான் சிலுவை சுமப்பதற்கு ஒருவன் தயாராக இருப்பான். இன்றைக்கு அநேகர் நாம் பார்த்தோம் அல்லவா, ஒரு மனிதர் பேதுரை சாத்தான் என்று சொல்லி எல்லாம் பயங்கரமாக 5-6 ஆண்டுகள் வீடியோவெல்லாம் போட்டு கிறிஸ்தவத்திலே பெரியவரை போல தன்னை காட்டி கொண்டு, இப்போது அவர் கிறிஸ்தவரா என்ன என்று எனக்கு தெரியாது, முதலே அவர் கிறிஸ்தவரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு கட்டத்திலே புரிந்து கொண்டேன், இவர் வேதத்தை சரியாய் படித்தவர் அல்ல, ஒரு அரைவேக்காடு என்பது எனக்கு தெரிய வந்தது. ஆகவே அரைவேக்காடுகளாக இருக்கக்கூடாது, அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு விரும்புகிற சீசத்துவம். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சீசத்துவத்திலே சிலுவை என்பது நியமிக்கப்பட்டது. சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளமாக எளிதாக சொல்வதால் பாடுகளை உருவப்படுத்தும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் சீஷனாக அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் சிலுவை எடுத்து பின்பற்ற கடவன். அடுத்து அவர் சொல்றார், அதை குறித்து மேலும் விளக்கும்போது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்படின்னா இயேசுவை பின்பற்றினால் பாடுகள் வரும் என்று ஒருத்தன் கருதி அவரே பின்பற்ற மாட்டேன் என்று வேறு ஒரு வாழ்க்கை முறை லக்ஸரியான வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை முறை எடுப்பானால் அது இதை விட ஆபத்தானது என்று சொல்கிறார். அதுதான் சரித்திரத்தில் இந்த வசனத்தை சில வேளை சற்று வரலாற்று ரீதியாக விளக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் பாடுவரும் என்று கருதின யூதர்கள், இஸ்ரவேல் தலைவர்கள். ஏன்னா இயேசுக்கு பின்னால் போனால் ரோமர்கள் நம்ம தாக்கி போடுவாங்கன்னா யூத தலைவர்கள் கருதுனாங்க. அந்த வார்த்தையே பைபிள் ஒன்றத்தில் இருக்கிறது. எனக்கு இப்போ அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகத்துக்கு வரவில்லை. ரோமர்கள் நம்முடைய இடத்தை பிடித்துக் கொள்வார்களேன்னு ஒருவர் சொல்வார். இதனால் இயேசுவை பின்பற்றினால் அப்படி வந்துடும். ஆக இயேசுவை பின்பற்றாமல் போனார்கள். இறுதியில் என்ன ஆனது? இயேசுவை புறக்கணித்தபடினாலே, இயேசுவை சிலையில் அடித்தபடினாலே கிபி 70 என்ன நடந்தது? ரோமர்கள் மீண்டும் திரளான படையோடு வெஸ்பேசியனுடைய மகன் டைட்டஸுடைய தலைமையிலே ரோம் படை வீரர்கள் எருசலேம் ஆலயத்தை மீண்டும் இடித்து போட்டார்கள். இது ஆலயமே இல்லை. அதைத்தான் சொல்றாரு, நீங்கள் என்னை பின்பற்றுவதற்கு பதிலாக உங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ள விரும்பினீர்களானால் அது என்ன நடக்கும்? என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறோம் அதை கண்டறிவோம். ஆகவே என் நிமித்தம் ஜீவன் இழந்தால் அவனுக்கு அது லாபம். ஆனால் என் நிமித்தம் ஜீவன் போய்விடக்கூடாது என்று ஒதுங்குவீர்கள் என்றால் அது உங்களுக்கு இழப்பைத்தான் கொண்டு வரும். அதான் அதையும் மீண்டும் விளக்குவதற்காக சொல்கின்றார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு வேறு எதையும் இதுதான் வாழ்க்கை என்று ஒருவன் கருதுவானானால் அது அவனுக்கு இழப்பைத்தான் கொண்டு வரும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அவர் விட்டு விடாமல் மேலும் சொல்கிறார், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார்.
இதை நம்ம இன்னும் எளிதாக எடுக்கிறோம். யூதர்கள் பிதாவை எவ்வளவு உயர்ந்த இடத்துல வைத்து பார்த்தார்கள். ஏசாயா சொல்றான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ளவன். அப்படி தேவனை உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்கிறார்கள். அவருடைய மகிமை உயர்ந்த இடத்துல வைத்து பார்த்தார்கள். அதான் சொன்னார், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்குத்தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். அதாவது இறுதியிலே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பது இவருடைய நம்பிக்கை. அது சார்ந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு இங்கே பேசுகின்றார். அது மட்டுமல்ல, அது ஒரு கன்க்ளூஷனாக அந்த சொல்கிறாரு, இங்கே நிற்கிறவர்களில் சில மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவனமாக சீஷத்துவத்தினுடைய விலை என்ன, அதை உதாசீனப்படுத்தினால் விளைவு என்ன, சீஷத்துவத்துடைய பயன் என்ன அல்லது பலன் என்ன, இவைகளெல்லாம் குறித்து அவர் அந்த பகுதியிலே சொன்னார். அதனால்தான் முதலாவது சிலர் இந்த பகுதியை இவனமாக ஒரு 4 காரியங்களை சொல்வார்கள். 3 காரியங்கள் இந்த பகுதி குறித்து. ஒன்று, உண்மையான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட சீஷன் தனக்கு ஆபத்து வரும் என்பதை முதலாக அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்திருந்தால்தான் அர்ப்பணம் வரும். அறிந்த பின்பு, அதாவது இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை இருந்தவுடனே தயங்குவது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறாமல் போவது காரணம் இவளை குறித்த விழிப்புணர்வு முதலாக இருக்காது. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, இல்லை குறள் என்று நினைக்கின்றேன், வருமுன் காவாதான் வாழ்க்கை ஏமுன் வைத்தோர் போல கெடும் என்று. அதாவது அடுத்து என்ன வரப்போகிறது என்பதை குறித்து ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொல்றார், ஆகவே சிலுவையை எடுத்து கொண்டு போக வேண்டும் என்பதை சொல்லும்போது, பாடுகள் உண்டு என்று அறிந்துதான் என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதை அறிந்து பின்பற்றுவதன் மூலம் தான் உங்களுக்கு அர்ப்பணம் வரும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம், மன்னிக்கவும், எல்லாரும் அப்படி சொல்ல வரவில்லை, ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங். இந்த ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்கை கேட்டு சிலர் கிறிஸ்தவத்துக்குள்ள வரலாம், பிற மதத்தில் உள்ளவர்கள் கூட வரலாம், சிலர் சில பிரசங்கிகளை பின்பற்றலாம். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கிகளுக்கு பின்பாக லட்சக்கணக்கானவர்கள் கூடுவதை பார்க்கின்றோம். புதிய ஆண்டிலே பல்வேறு விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து மக்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். மக்களை உற்சாகப்படுத்துவதை நான் பாராட்டுகிறேன். எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் அவர்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து அதை கவர்ந்து இழுத்து அர்ப்பணம் இல்லாத அப்படின்னாலே அந்த விசுவாச வாழ்க்கையில் ஒரு ஏதாவது இடர்பாடுகள் வருமானால் அநேக கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போய் கிறிஸ்தவ நம்பிக்கை விட்டு போவதை பார்க்கின்றோம். அதை சென்ற ஆண்டிலே கிறிஸ்தவத்தை விட்டு போன அல்ல கிறிஸ்தவத்துக்கு எதிராக பிரசங்கம் செய்கிற ஒரு மனிதன், லெனின் என்று நினைக்கின்றேன், எனக்கு அவர் உண்மையான பேராக தான், அதுவும் கூட எனக்கு தெரியாது. அவர்களெல்லாம் இதனால் தான் போகிறது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இவைகள் மூலம் தீர்க்கப்பட்டு அர்ப்பணிப்பு இல்லாதபடினாலே வெறும் அறிவினாலே ஊழியத்திற்கு வந்து பாருங்க, ஆர்வத்தினால் வருவதும் ஆபத்து, அறிவினால் வருவதும் ஆபத்து. அர்ப்பணத்தோடு வர வேண்டும். அர்ப்பணம் என்பது பாடுகள் உண்டு என்பதை அறிந்து வருவதுதான் அர்ப்பணம். லெனின் போன்ற அல்லது அந்த அந்த மனிதனுக்கு பேர் அதானு திரும்ப தெரியாது, அவர் சொன்ன புனைப்பெயராக கூட இருக்கலாம். அவருடைய முகம் நமக்கு தெரியாது. ஆகவே அவர் உண்மையான கிறிஸ்தவரா, போலி கிறிஸ்தவரா, இல்லை விழுந்து போனவரா, அதெல்லாம் நமக்கு தேவையும் கிடையாது. ஆனால் அவர் பெயர் எப்படி சொன்னபடினாலே பலருக்கு அது தெரிந்தபடினாலே அதை நான் சொல்லுகின்றேன். மற்றபடி அவருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு மனிதனாக அவரை மதிக்கலாம். அந்த விதத்தில் நாம் அந்த போதனைகளிலே உள்ள பிரச்சனைக்காக நம்ம அவர்களை பேசுகின்றோம். அதுபோல் பலர் பேர் தெரியாத பலர் ஏன் விழுந்து போகிறார்கள் என்றால் அர்ப்பணம் இல்லாமல் ஆர்வத்தினால் அறிவினால் வருவது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆர்வத்தினால் வருவது மட்டுமல்ல, ஆர்வம் கூடாது, ஆர்வம் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றை விட அர்ப்பணம் இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணம் வர வேண்டும் என்றால்
முதலாவது ஆண்டவர் சொன்னமாக அந்த பாடுகளை குறித்த முன் அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவதாக இழப்புகள் வரலாம். கிறிஸ்துவை நாம் பின்பற்றினால் இழப்புகளை சந்திக்கிறோம். பாடல் வரும் என்பது மட்டும் அறிந்தால் போதாது, இழப்புகள் வரையும் செய்யலாம். இழப்புகள் வரும், வராமல் இருக்கலாம். ரெண்டாவது வரலாம். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ சரித்திரத்தை 2000 ஆண்டுகளாக பார்க்கும்போது பல காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் ஏராளமாக தங்களுடைய விசுவாசத்துக்காக இழந்திருக்கிறார்கள். உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள், உற்றாரை இழந்திருக்கின்றார்கள். ஆகவே இழப்புகளை எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் அர்ப்பணம் கூடும். மூன்றாவதாக நியாய தீர்ப்பு குறித்து அறிந்திருக்க வேண்டும். நான் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, இழப்பு வரக்கூடாது, பாடுபடக்கூடாது என்றால் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த 3 அறிவு தெளிவாக இருக்குமானால் இயல்பாகவே ஒருவரிடம் அர்ப்பணிப்பு வந்துவிடும். ஏன்னா இழப்பு வரும், எனக்கு ஆபத்தான சூழலில் வரலாம், இழப்பு வரலாம். ஆனால் இது 2 வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்றால் இதைவிட பெரிய ஒன்று நித்தியத்திலே நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அது இதைவிட ஆபத்தானது. அதை குறித்து நித்தியத்தை குறித்த எண்ணம் வரும்போது இந்த இழப்புகளெல்லாம் பெரிய இழப்பாக அவன் கருத மாட்டான். ஆகவே அர்ப்பணம் வந்துவிடும். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக தமது மகிமையோடு தூதரோடு தாவின் மகிமையோடு வரும்போது அவர் நியாயம் தீர்ப்பார் என்கிற எண்ணம் ஒருவரில் வரும்போது அவன் தன்னை அறியாமலே மற்ற இழப்புகளை விட நித்தியத்தை இழந்து விடக்கூடாது என்கிற எண்ணம் வரும்போது அவன் சிறந்த ஒரு அர்ப்பணமுடைய கிறிஸ்தவனாக மாற முடியும். அர்ப்பணமுடைய ஒரு சீடனாக வளர முடியும். ஆகவே ஒரு தலைவன் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ கோட்பாடு என்னவென்றால் துன்பத்தின் வழியாக மட்டும்தான் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். துன்பம் இல்லை என்றால் நாம் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடுகள் சீசத்தினுடைய அர்ப்பணத்துக்காக ஆண்டவர் தருகிற வழிகளாக இருக்கலாம். தேவன் அவைகளுக்கான பலனை ஏற்ற வேளையிலே தருவார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.